ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏன் அவர்கிட்ட நீங்கள் ஏன் கேப்டன் பொறுப்பை வந்து கொடுக்கல? பிச்சை வந்து காரணமாக வச்சு ஏன் வந்து பேட்ஸ்மேன் நீங்கள் வந்து தூக்கலை, அஸ்வினை மட்டும் ஏன் வந்து தூக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுமையான விமர்சனத்தை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கவாஸ்கர் வந்து வச்சிருக்காரு. ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ரிட்டையர்மெண்ட் முடிவை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவருடைய அப்பா கூட வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப அவமானப்பட்டிருக்காரு அஸ்வின். அந்த அவமானத்தோட விளைவாக தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவர் வந்து ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டாரு, ஓப்பனாக பேசிட்டாரு. அஸ்வின் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு இன்டர்வியூ கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது, மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது. அவர் பேசினதை பேசலாம் எடுத்துக்க வேணாங்கிற மாதிரி அஸ்வின் வந்து சொல்லிட்டாரு. வெளிப்படையாக பார்க்குறப்ப இந்த மாதிரி உண்மையை டேரெக்டாக சொன்னால் கண்டிப்பாக அது பல பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும், அது தேவையில்லாத விமர்சனத்தை வந்து உண்டாக்கும் அப்படிங்கிறது அஸ்வினுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவர் வந்து டீசெண்டாக வேறு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, நான் டீசெண்டாக ஒதுங்கிட்டேங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. பட் இருந்தாலுமே இந்த மாதிரி வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிற அஸ்வின் வந்து ஏன் வந்து ஆஸ்திரேலியா தொடரில் முதல்ல அவருடைய பேரை ஸ்குவாடில் கொடுக்கணும்? ஸ்குவாடில் அவரை செலக்ட் பண்ணப்பவே இல்லைப்பா நான் எனக்கு ஆட விருப்பம் இல்லை, நான் வந்து ரிட்டையர் ஆகிக்கிறேன்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் ஆஸ்திரேலியாவோ போயிருக்க தேவையில்ல. போயிட்டு ஒரு 3 கேம் ஆடிட்டு 3 கேம் வரைக்கும் டீமில் இருந்துட்டு இப்போ சடனாக ஏன் வந்து நாடு திரும்பணும்? இதுக்கு போகாமல் இருந்திருக்கலாமே. அப்படி இல்லைன்னா 5 கேமில் முழுசாக ஆடிட்டு 5வது கேம் முடிஞ்ச பிறகு ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு சீரியஸ் நடந்துட்டு இருக்கிறப்ப நடுவில் ஏன் வந்து அஸ்வின் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணார் அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு விவாதமாக வந்து மாறி இருக்கு. வெளியில் சொல்லலை அப்படின்னாலுமே அஸ்வின் அவமானப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது வந்து உண்மைதான். அந்த ரீசனால தான் அஸ்வின் வந்து ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப கவாஸ்கர் வந்து இப்போ வந்து என்ன கேள்வி எழுப்புறாரு அப்படின்னா, அதாவது இந்திய மண்ணில் அஸ்வின் இல்லாமல் உங்களால் ஜெயிக்க முடியாது, ஸோ இந்திய மண்ணில் அவரை தூக்க மாட்டீங்க, அவரை வச்சுப்பீங்க. அதுவே ஃபாரின் மண்ணுன்னு வரும்பொழுது பிச்சு தான்ப்பா வந்து காரணம், ஃபாரின் பிச்சர்ஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலிங்க்கு தான் ஏற்ற மாதிரி இருக்குது, அதனால அங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வந்து தேவையில்லை, அஸ்வினை உள்ளே கொண்டு வந்தால் டீமோட பேலன்ஸ் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினை வந்து நீங்கள் வந்து தூக்கிடுவீங்க. இப்போ இதே நிலைமை வந்து பேட்டர்ஸ்க்கும் பொருந்தும்ல. எல்லா பேட்டராலையும் ஃபாரின் மண்ணில் வந்து பெருசாக ரன்கள் சேர்க்க முடியாது, ஆனால் பேட்டர்ஸை நீங்கள் வந்து தூக்குறதே கிடையாது, பவுலர்ஸை மட்டும் தான் வந்து தூக்குறீங்க. அதுலேயும் வந்து இப்போ இருக்கக்கூடிய கிரிக்கெட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து தெரியும், இது வந்து பேட்டர்ஸுக்கான ஒரு காலமாக மாறிடுச்சு, பேட்டர்ஸுக்கான கிரிக்கெட்டாக மாறிடுச்சு. பேட்டர்ஸ் தான் வந்து பெரும்பாலும் வந்து தொடர் நாயகன் விருதெல்லாம் வாங்குவாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட்லாம் வாங்குவாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த மேன் ஆஃப் தி சீரியஸ் அவார்டை பேட்ஸ்மேன்களுக்கு ஈக்குவலாக அதிக முறை வந்து அஸ்வின் வந்து வாங்கியிருக்காரு. இருந்த போதுமே அவரை நீங்கள் வந்து தூக்கியிருக்கீங்க. அதேமாதிரி அஸ்வின் கிட்ட ஏன் நீங்கள் வந்து கேப்டன் பொறுப்பை வந்து கொடுக்கல? ஏன் ஒரு வைஸ் கேப்டன் பதவியை கூட அவர்கிட்ட நீங்கள் வந்து கொடுக்கல? அவர் வந்து ஒரு லோக்கல் லெவலில் தமிழ்நாடு அளவில் பார்த்தீங்கன்னா டீமை வந்து லீட் பண்ணியிருக்காரு, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது, கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காமிச்சிருப்பாரு. அவர்கிட்ட நீங்கள் வந்து கேப்டன் பொறுப்பும் கொடுக்கல, துணை கேப்டன் பொறுப்பும் கொடுக்கல. ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் டெஸ்ட்லையோ ஓடிஐலையோ அவர்கிட்ட வந்து கேப்டன் பொறுப்பை நீங்கள் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். அந்த மாதிரி கேப்டன் பொறுப்பை நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டீமை அடுத்த கட்டத்துக்கு வந்து அஸ்வினால் வந்து கொண்டு போயிருக்க முடியும். அந்த கெப்பாசிட்டி எல்லாமே அவர்கிட்ட வந்து இருக்குது, கிரிக்கெட் நாலேஜ் அவருக்கு வந்து அதிகம், ஆனால் இருந்துமே நீங்கள் வந்து கொடுக்கல. அப்போ வந்து யோசிச்சு பாருங்கள், ஒரு பிளேயருக்கு வந்து ஒரு சரியான அங்கீகாரம் வந்து டீமில் வந்து கிடைக்கல, தேவைங்கிறப்ப மட்டும் அவரை யூஸ் பண்ணிக்கிட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரினில் அவர் நீங்கள் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம வாட்டர் பாயாக யூஸ் பண்ணுறீங்க. அதேமாதிரி அவருக்கு வந்து பெருசாக அவர் வந்து ஒரு ட்ரிபியூட் வந்து எதுவுமே கொடுக்கல, எந்த ஃபார்மெட்லையும் வந்து கேப்டன் பதவியும் கொடுக்கல, துணை கேப்டன் பதவியும் வந்து கொடுக்கல, பெரிய டிசிஷன்ஸ் எதையுமே அவர் வந்து எடுக்க விடுறது கிடையாது, ஸ்குவாட்லையும் வந்து சேர்க்கறது கிடையாது, சேர்த்தாலும் வாய்ப்பு கொடுக்கறது கிடையாது. இந்த மாதிரி தொடர்ந்து அவர் நீங்கள் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கட்டத்தில் அஸ்வின் வந்து ரொம்ப வெறுப்பாகி வெக்ஸாகி தான் வந்து அவர் வந்து வெளில போனார். ஸோ இதில் தப்பு முழுக்க வந்து நம்ம பிசிசிஐ மேலேயும் கேப்டன் ரோஹித் சர்மா கோச் மேலே தான் வந்து இருக்குது. ஸோ கம்பீரும் ரோஹிட்டும் தான் இதற்கு வந்து பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி கவாஸ்கர் வந்து இப்போ வந்து பேசியிருக்காரு. நன்றி.